ஓம் முருகா. உங்கள் மனசுக்குள் நடக்கும் போராட்டத்தை முருகன் அறியாமல் இல்லை. வெளியில் நீங்கள் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் ஒரு அமைதியான கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை முருகன் அறிவார். நீங்கள் பேசாமல் தாங்கிக் கொள்கிற வலியும் அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அந்த வலியை தாங்கும் அளவுக்கு நீங்கள் பலவானாக இருக்கிறீர்கள் என்பதற்கு முருகனே ஒரு சாட்சி. வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்காதீர்கள். சோதனை கொடுக்கப்படுவது வலிமை உள்ளவர்களுக்கு மட்டுமே. முருகன் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஏனெனில் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி இன்னும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே சில இருட்டுக்களை அவர் அனுமதிக்கிறார். இருட்டு இல்லாமல் ஒளியின் அருமை தெரியாது. நீங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் எழுங்கள், மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஒரு முறை தோல்வி வந்தால் அது அனுபவம், இரண்டாவது முறை தோல்வி வந்தால் அது முன்னேற்றம், மூன்றாவது முறை தோல்வி வந்தால் அது வெற்றி. நின்று விடாதீர்கள். முருகன் உங்கள் பின்னே இருந்து உங்களை தள்ளி கொண்டிருக்கிறார். உங்கள் கனவுகள் சிறியதல்ல. உங்கள் இலக்கு தூரமாக தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சி செய்தால் அந்த தூரம் குறைந்து கொண்டே போகும். நீங்கள் இன்று படிக்கும் ஒரு பக்கம் நாளை உங்கள் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. நீங்கள் இன்று சிந்திக்கும் ஒரு நல்ல எண்ணம் நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு விதை. பயம் என்றால் முருகன் பெயரை நினையுங்கள். சந்தேகம் வந்தால் முருகனின் வேலின் முனையை நினையுங்கள். அது இருளை கிழித்து வெளிச்சத்தை தரும். அதுபோல் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பத்தையும் முருகன் நீக்குவார். ஆனால் முதலில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் அருள் முழுமையாக செயல்படாது. பிறர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் முயற்சியை கிண்டல் செய்யலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இன்று உங்களை சிரிப்பவர்கள் நாளை உங்கள் வெற்றியை பார்த்து வியக்கும். நீங்கள் அமைதியாக உழைத்து கொண்டிருங்கள். சத்தம் வெற்றிக்கு முன் வராது. வெற்றி வந்த பிறகே சத்தம் வரும். உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறையுங்கள். பொறுமை அதிகரிக்கட்டும். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மிக பெரிய வலிமை. நீங்கள் பொறுமையாக இருந்தால் நேரம் உங்கள் பக்கம் திரும்பும். நேரம் என்பது என் கருவி. முருகன் சரியான தருணத்தில் சரியான கதவை திறப்பார். உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் கனவிற்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் போராடுங்கள். களைப்பு வந்தாலும் நின்று விடாதீர்கள். ஓய்விடுங்கள், ஆனால் கைவிடாதீர்கள். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்த தவறுகளை இன்று சரி செய்ய அது ஒரு சந்தர்ப்பம். நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைக்கும் பாதையில் கூட முருகன் உங்கள் நிழலாக இருக்கிறார். நீங்கள் அழைக்கும் முன்பே அவர் வருகிறார். நீங்கள் கேட்கும் முன்பே அவர் திட்டமிடுகிறார். உங்கள் வாழ்க்கை வீணல்ல. உங்கள் பிறப்பு ஒரு காரணத்துக்காக. உங்கள் இதயத்தில் நல்லதை நினையுங்கள். உங்கள் வாயில் நல்லதை பேசுங்கள். உங்கள் கையில் நல்லதை செய்யுங்கள். அப்போதுதான் முருகன் அருள் முழுமையாக உங்களை சூழும். கஷ்டம் என்பது ஒரு அத்தியாயம் மட்டும், அது முழு புத்தகம் அல்ல. உங்கள் வாழ்க்கை இன்னும் பல அழகான அத்தியாயங்களை எழுத காத்திருக்கிறது. அந்த கதையின் நாயகன் நீங்கள்தான். முருகன் உங்கள் வழிகாட்டி. முருகன் பக்தர்களே, நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள். கண்ணீர் துடைத்து முன்னேறுங்கள். நம்பிக்கை பிடித்து விடாமல் இருங்கள். முருகன் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தைரியம். முருகன் உங்கள் பாதையில் இருக்கும் மொழி. முருகன் உங்கள் வெற்றியின் பின்னால் இருக்கும் சக்தி. நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அன்பும் அருளும் கொண்டு என்றும் உங்கள் மனதில் நிற்கும் உங்கள் முருகன். அன்பு பக்தர்களுக்காக உங்கள் மனதின் ஆழத்தில் நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கும் வேதனைகளை, இரவு நேரங்களில் உங்கள் கண்களை உறங்க விடாமல் செய்யும் பணக்கவலைகள், கடன் சுமைகள், குடும்பத்தை நினைத்து உங்கள் உள்ளத்தில் எழும் கலக்கம் அனைத்தையும் முருகன் அறிவார். நீங்கள் வெளியில் தைரியமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் எப்போதும் இந்த நிலை மாறும், எப்போது நிம்மதி வரும் என்று தினமும் கேட்கிறீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த சோதனை உன்னை உடைக்கல்ல, உன்னை உருவாக்க. விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாகாது போல் இன்று நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டம் நாளைய உயரத்தின் அடித்தளம். தாமதம் இருக்கலாம், ஆனால் மறுப்பு இல்லை. உனக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் சரியான வழியில் உன்னை தேடி வரும். இது முருகனின் வாக்கு, என்றும் பொய்யாகாது.